2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை காலை 9:44 சனி பகவான் கும்பத்திலிருந்து மேனத்துக்கு போறார். துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்கு சனி யோகாதிபதி. எப்போதுமே சனி யோகாதிபதி துலா ராசி. ஏன்னா துலா விருஷம் தனுசு மகரம் கும்பம் 4-5 புரியவன் சனி பகவான். இப்போ எங்கே வர்றாருன்னா 6வது வீட்டுக்கு வர்றார். 6வது வீடு உபஜயஸ்தானம் சொல்லுவோம், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 6ல் வரக்கூடிய சனி எதிரிகளை வீழ்த்துவார். இதனால் வரைக்கும் இருந்த எதிரி கண்ணு முன்னாடி இருந்து பேசியிருந்தாலும் காணாமல் போயிடுவோம். வம்பழுத்தவங்களாம் அடங்கி போயிடுவோம். கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்தால் அதில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் லேட் ஆகலாம், சனி 2 வருஷம் இருக்கிறாரு, கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் சாதகமான தீர்ப்பை கொடுப்பார். நியாயமான கோரிக்கைகளை சனி கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். இந்த காலகட்டங்களில் தேவையில்லாம் நம்ம ஒருத்தர் மேலே கேஸ் போட்டுன்னா நம்ம சிக்கலாக சங்கடங்கள் நிறைய சேர்ந்தோம். ஆக எச்சரிக்கையாக போகணும். ஆனால் நல்ல நிலையில் தான் இருக்கார் சரி பகவான். யோகங்களை கொடுக்குறார், பாகியங்களை கொடுக்குறார், புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிச்சா அதை சக்ஸஸை கொடுக்குறார், புதிய அறிமுகத்தை கொடுக்குறார். ஆண் பெண் இருவருக்குமே நல்ல அமைப்பு. குருவான் 9ஆம் வந்துடுறாரு. ராகு எங்கே வர்றாருன்னா 5ஆம் இடத்துக்கு வர்றார். கேது 16ஆம் இடத்துக்கு போகிறார். இதெல்லாம் சிறப்பான அமைப்பு தான் உங்களுக்கு. இதில் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விசாகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்து சனி எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். சிவப்பு நிற பொருட்களை வாங்கி விற்கிறவங்க ரொம்ப சிறப்பாக. அதே மாதிரி இந்த படுக்கை விரிப்புகள், பெட்டு, கட்டில், தலையணை இதை மாதிரி பொருளெல்லாம் விற்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் 1 கிராம் கோல்டு இதெல்லாம் விற்கிறவங்கள்ட்ட ரொம்ப சிறப்பான காலகட்டம். கண்ணாடி தொழில் செய்கிறவங்கள்ட்ட அற்புதமான காலகட்டம். உதாரணம் ஒரு லென்ஸ் கட் மாதிரி ஒரு கடையை ஓப்பன் பண்ணால் நல்ல வியாபாரமாக. அதே மாதிரி இயந்திரங்கள் எது வாங்கி விற்றாலும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எதாக இருந்தால் நல்லாயிருக்கும். வாகன தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் என்ன, வண்டி வாகனம் தொழில் செய்ய ட்ராவல் சேல்ஸ் நடத்துகிறவங்களாம் எல்லா வாகனமும் சரியாக இருக்குதா, வெளியில் போகுது, ஒரு 10 பேர் டூர் போகிறாங்க அந்த வண்டியில், அது சரியாக இருக்கான்னு பார்த்து கொடுக்கணும் அவங்களுக்கு. அது எதுவும் சிக்கல் வராமல் பார்த்துக்கணும். அது 10 பேர் கூப்பிட்டு போய் ஒரு சின்ன விபத்தானாலும் 2 பேர் காயமானாலும் நம்ம தான் பதில் சொல்லணும், நம்ம தான் தண்டம் கட்டணும். அந்த மாதிரி வரும். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக ஏதாவது கேஸ் நடந்துச்சுன்னா அதில் ஒரு நல்ல தீர்ப்பு எதிர்பார்க்கலாம், சாதமான தீர்ப்பு எதிர்பார்க்கலாம். புது வீடு, புது மனை இதெல்லாம் நல்லாயிருக்கும். பெரிய வீடாக கட்டுறவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நர்சரி பிஸ்னஸ் நடத்துகிறாங்கல்ல, அந்த செடிகளில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தள்ளுவண்டி விற்றுக்கு போயிருந்தாலும் சரி, நல்லா சிறப்பாக இருக்கும், நல்லா வரும். ஹோட்டல் தொழில் சொல்லிக்கவே வேணாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்க அத்தனை பேருக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் சின்ன சின்ன தொற்றுகள் அதில் போயிட்டா, உள்ளே போயிட்டா அது அதிகமாகும். அதனால் சில சங்கடங்கள் ஏற்படும். வயிற்று உபாதையெல்லாம் பார்த்துக்கணும். வயிற்றில் உபாதையெல்லாம் பார்த்துக்கணும். நான் சொல்கிறது பெண்களால் தான் நீர் கட்டி, கர்ப்பப்பை கோளாறுகள் இதெல்லாம் கொடுக்கும். ஆண்களாக இருந்துச்சு அப்படின்னாக்க வேறு ஏதாவது பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்கம் இருந்தால் அதன் மூலம் சில வியாதிகள்லாம் தொந்தரவு பண்ணும். மற்றபடி நல்லா சிறப்பாக இருக்குது. எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். வருமானத்தை நல்லா பெருகி கொடுக்கக்கூடிய காலம், வெற்றி நிலைநாட்டக்கூடிய காலம், அந்த மாதிரி இருக்குது. பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னாக்க முருகப்பெருமான் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, அனுமத் வழிபாடு,
அனுமாரையும் சக்கரத்தாழ்வாரையும் சனிக்கிழமைகளில் போய் வழிபடுற ரொம்ப சிறப்பு. போய் நெய்தீபம் போட்டு தன்னுடைய பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, தெய்வத்தின் பேருக்கு சில பேர்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை, தான் பேர் பண்ணிட்டா போதும். குடும்ப செய்வதமாக போனவங்க, அது ஒரு சிறப்பு இருக்கு அவங்களுக்கு. கணவன் மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா அப்படி ஃபேமிலியோடு போக ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்ரீரங்கர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. திருப்பதி பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. இதில் ஏன்னா உயர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப லாங்காக இருக்கவர். ஸ்ரீரங்கம் நீளமாக இருப்பார். பெருமாள் திருப்பதியும் நல்லா உயரமாக இருப்பார். போய் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அனுமார், நாமக்கல் ஆஞ்சநேயர், சுசீந்திரம் ஆஞ்சநேயர், இவங்கெல்லாம் போய் வழிபட்டவர் ரொம்ப சிறப்பு. அவங்களாம் போய் ஸ்பெஷலான வழிபாடு. நிறைய துளசியை வாங்கி சாத்தி, சில பேர் வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்க அதை கொஞ்சம் மாற்றி இந்த உளுந்து வடை சாத்தி வழிபட சிறப்பு. வெற்றிலை மாலை வழிபட்டு சிறப்பு. இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஏற்றத்தை கொடுக்கும், வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க பேங்க் பேலன்ஸ் செய்வர். எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டம். நல்ல வருமானத்தை கொடுக்கும், சிறப்பாக இருப்பாங்க.